friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நான் ஜெயபாரதி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா வரலட்சுமி பூஜை நான் எப்படி சிம்பிளா பண்ணேன், அதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் நான் எங்க வாங்கினேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நீங்க வந்து பார்க்க போறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நம்மளுக்கு வரலட்சுமி விரதம் வந்து கிடையாது. அதனால நம்ம எப்பவுமே சிம்பிளா வீட்ல வந்து பூஜை மட்டும் பண்ணுவோம். ஆனால் அக்கா வீட்டில் வரலட்சுமி பூஜை வந்து ரொம்ப கிராண்டாகவே பண்ணுவாங்க. பொதுவாக அக்கா வீட்டுக்கு தான் வரலட்சுமி பூஜைக்கு போயிடுவோம். இந்த வாரம் கரெக்டாக வரலட்சுமி பூஜை வந்து 5வது வாரம் வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஊர் திருவிழா. ஸோ ஊர் சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை வந்து பண்ண முடியாதுன்றதுனால அக்கா அவங்க வந்து ஒரு வாரம் தள்ளி அடுத்த வாரத்துக்கு வந்து வச்சுக்கிட்டாங்க. அதனால் நானுமே கொஞ்சம் இந்த வாரம் வந்து ஃப்ரீயாகவே வந்து சாமி ஏற்பாடு எல்லாமே பண்ணேன். இல்லைனா நேற்றுக்கு நாம் வந்து அக்கா வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். நான் முதல் நாளே என்ன பண்ணேன்னா வரலட்சுமிக்கு பூஜைக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் நான் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். நான் இந்த வாட்டி ஒரு 2 விதமான தாம்பலம் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஒன்று வந்து 3 பேருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் வந்து கொடுக்குறதும், இன்னொரு தாம்பலம் வந்து கோவிலுக்கு போய் ஒரு 9 பேருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து 2 விதமான தாம்பலம் வந்து ரெடி பண்ண போகிறேன். தாம்பலத்துக்கு நான் முதலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வந்து அடங்கணும் அப்படின்றது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. என்னால் எக்ஸஸாக காசு வந்து வைக்க முடியல. இந்த வருஷம் என்னால் இந்த அளவுக்கு ரெடி பண்ண முடிஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதிகமாக செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கோயிலில் போய் கொடுக்கறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கூடை மாதிரி வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கூடை ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கோயிலில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 3 பேருக்கு மட்டும் வீட்டில் வந்து கொடுக்க போகிறோம். இது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹோல்சேல் கடை மாதிரி தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது. வளையலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வளையல் வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா சம்திங் அந்த மாதிரி கிடச்சிருந்தது. அப்போ ஒரு டசனுடைய வளையல் வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபா அந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி எல்லாமே ரீசனபிளாக கிடைச்சதுனால கொஞ்சம் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாருக்குமே பிரித்து கொடுக்குறதுக்கு. பொதுவாகவே எதிரியாகவே இருந்தாலும் தாம்பூலம் கொடுக்குறேன் வாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னா எந்த விதமான மறுப்புமே சொல்லாதீங்க. முதல்ல போய் அவங்கக்கிட்ட தாம்பூலம் வாங்கிட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு வரலட்சுமி பூஜை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, குறிப்பிட்டு இந்த ஆடியில் ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை வெறும் வெத்தலைப்பாக்கு ஒரு பழம் மட்டும் வச்சு ஒரு 5 சுமங்கலிக்காச்சும் நம்ம கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். அதை மட்டும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த தாம்பூலம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி கும்பிடும் போது அம்மன்கிட்ட இந்த தாம்பூலத்தை தான் நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நான் அம்மனுக்கு வந்து வச்சு அங்கே சாமி பூஜை ரூமில் வைக்க போகிறேன். அந்த வீடியோ தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். நான் என்னென்ன வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம், அப்புறம் ஒரு தாலி சரடு, ஒரு மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் குங்குமம், ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் வளையல் என்னுடைய சைஸ்க்கே நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி, சீப்பு, மருதாணி, ஸ்வீட்டு, தேங்காய், நெயில் பாலிஷு, கண் மை, அதுக்கப்புறம் ஒரு பவுச்சு, காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பவுச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹேர் பின்னு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மன்கிட்ட அந்த சாமி கும்பிடும் போது வைக்க போகிறேன். அதே மாதிரி வீட்டுக்கு 3 பேர் கூப்பிட போகிறேன்னு சொன்னால் பார்த்திங்களா, அவங்களுக்கும் நான் இதை தான் வந்து வச்சு கொடுக்க போகிறேன். இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ். இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே அன்றைக்கி மத்தியானமாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் வந்து பொங்கல் வைக்கணும்னு சொல்லி அம்மாவும் நானும் அங்கே போயிட்டோம். அசோத்தம்மா கோயிலுக்கு அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு அம்மா வீட்டில் கொடுத்துட்டு நான் வந்து வந்துட்டேன். ஈவினிங்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமிக்கு பூஜைக்கான ஏற்பாடே பண்ணிகிட்டு இருந்தேன். படத்தை வந்து எடுத்து அதை நல்லா தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். ஹரிஷ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திலக பொடி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சளுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. இதை திறக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வந்து இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து நம்ம வந்து வச்சு குங்குமம் வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க பேஜோடைய லிங்க்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து முழுவிட்டு மாக்கோலம் வந்து போட்டு இப்போ சாமியை வந்து நிலைநிறுத்துறதுக்கு முதல்ல வந்து ஒரு பீடம் ஏற்பாடு பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அதில் வெத்தலை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு சாமியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணி பூமி போட்டு விட்டாச்சு.
அப்புறம் ரெண்டு சைட்லையுமே நான் வந்து குத்து விளக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 9 பேருக்கு கோயிலில் கொண்டு போய் தாம்பூலம் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாகவே நான் போன வருஷம் எல்லாம் வந்து 2 வளையல் தான் எல்லாருக்குமே கொடுத்துருந்தேன். அப்புறம் நான் இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் பேக் பண்ணலான்னு இருக்கும்போது நாக ஆண்டி சொன்னாங்க, 2 வளையலில் என்ன பிரயோஜனம் இருக்கும், ஒரு கையிலேயே ஒரு வளையலாக போட்டுப்பாங்க, அதுக்கு குறைஞ்சபட்சம் 6 வளையல் கொடுத்தா 2 கையிலையும் 3 வளையல் போட்டுப்பாங்க, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் இந்த வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொடுக்குறவங்களுக்கு ஒன்று 1/2 டசன் வளையல் கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா 1 டசனாகவே கொடுத்துடுறது. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா 1/2 டசனாக வந்து நான் பிரித்து கட்டிட்டேன். இதுதான் நம்ம வந்து கோயிலில் கொடுக்க போகிற தாம்பூலம் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. நம்மளுமே நீட்டாக வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம போய் பூஜை பண்ணிடலாம். பூஜை பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுமே வச்சுட்டு நான் முதலே சொன்ன மாதிரி சாமிக்கும் தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி அங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்ட பிறகு தான் மஞ்சள் விநாயகரை வந்து பிடிச்சி வச்சேன். நான் எந்த பூஜையும் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைக்காமல் பண்ணவே மாட்டேன். அதனால் ஒரு மஞ்சள் எடுத்து முதல் வேலையாக மஞ்சள் விநாயகரை வந்து பிடிச்சி வச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அர்ச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். நான் இன்றைக்கி 3 விதமான அர்ச்சனை பண்ணேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் மஞ்சளில் துவச்சி மஞ்சள் அரிசியும் சிவப்பரிசி அதுக்கப்புறம் பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணேன். முதல்ல விநாயகருக்கு, அப்புறம் குலதெய்வத்துக்கு, அப்புறம் விளக்குக்கு, அப்புறம் லக்ஷ்மி தாயாருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி போற்றிகளை சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணேன். அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையை வந்து காமிச்சாச்சு. சாமிக்கு பிரசாதமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னன்னா அது கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக மறந்து போயிட்டேன். பூஜைலாம் முடித்த பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ பாயாசம் பண்ணுமே சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைக்கலையேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஞாபக மறதியாக இருக்குது. ரெடி பண்ண தாம்பூலத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணேன். ஆனால் பக்கத்துலேயே தான் பாயாசம் ரெடி பண்ணி வச்சது இருந்தது, அதான் வைக்கவே மறந்துட்டேன். இப்போ சாமி நம்ம வீட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடித்த பிறகு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் அந்த விளக்கோடைய வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தான் இன்னொன்று மறந்த விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, எந்த பேக்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தர்ச்சனை வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் வந்து 1 ரூபா வச்சுட்டு எல்லாத்தையும் கவர் பேக் பண்ணியாச்சு. பேக்கிங் பண்ணும் போது தான் நம்ம எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதே யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போகலாமா இல்லை சனாத்தம்மா கோயிலுக்கு போகலாமான்ட்டு அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சனாத்தம்மா கோயிலுக்கே போயிடலாம், நீ வந்துருமான்னு சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு கட்டைப்பையில் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அம்மாவை கூட்டிக்கிட்டு நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம், சரியான கூட்டம். நேற்று வெள்ளிக்கிழமை ப்ளஸ் அந்த நேரம் வந்து பூஜை வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மன் அங்காளம்மாவை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி சனாத்தம்மாவுக்கு போகணும். அங்கே வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வச்ச பிறகு எனக்கு அந்த கட்டைப்பை வச்சதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்தது, நம்ம சனாத்தம்மாவும் ஒரு சுமங்கலி பெண்ணு தானே, ஏன் அவங்களுக்கு ஒரு தாம்பூலம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் வந்து அவங்களுக்கும் ஒரு தாம்பூலம் வச்சுட்டு மிச்சம் இருந்த தாம்பூலம் எல்லாருக்குமே வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லார் கையிலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்பவே சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சு. அங்காளம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து கற்பூர ஆரத்தியை வந்து நாங்கள் பார்த்துட்டு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பூலம் வாங்குறதுக்கு ஒரு சில பேரோட வீட்டுக்கெலாம் நம்ம வந்து போயிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா பத்மாக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட திருத்தணியில் வருவாங்க இல்லையா ரெகுலராக, அவங்கள ஒருத்தவங்க தான் பத்மாக்கா. இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழைய வீடு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க பூஜை ரூமில் இருக்கிற சாமி படங்களாகட்டும் சாமி சிலைகளாகட்டும் எல்லாமே ட்ரெடிஷ்னல் மாறாமல் அவங்க வீட்டில் இருக்கும். அது வந்து அவங்க வீடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க வீட்டு பூஜை ரூமும் ரொம்பவே பிடிக்கும். அம்மனை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போன எங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டே வந்து சக்கரை பொங்கலும் சுண்டலும் பிரசாதம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் வந்து பூசி விட்டாங்க. ஸோ வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் மஞ்சள் பூசி எல்லாருக்கும் நலுங்கு வச்சு எல்லாருக்கும் வந்து பொட்டு வச்சு விட்டாங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருந்துச்சு எங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பத்மாக்கா இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த பூஜையை பண்ணியே ஆகணும், இந்த பூஜை வந்து அவங்க செஞ்சே ஆகணுன்றதுக்காக வந்து எல்லா வேலையும் பண்ணி இந்த பூஜை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சு.
அவங்களுக்கு நலுங்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் பத்மாக்கா வந்து தீபா ஆண்டி கால்லையும் நாகா ஆண்டி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. நாகா ஆண்டியும் தீபா ஆண்டியும் எப்போவுமே மனசார வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கையிலேருந்து வாழ்த்து வாங்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கக்கிட்ட எல்லாம் முடித்த பிறகு கடைசியாக வந்து எங்கள் சின்ன பசங்க, நாங்கள் எல்லோரும் ரொம்ப சின்ன பசங்க இல்லையா, சின்ன பசங்க எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி மஞ்சள் பூசி நலுங்கு வச்சாங்க. நாங்களும் அதே மாதிரி திருப்பி பத்மாக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வச்சு குங்குமம் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்தாங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க வந்து தாம்பூலம் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட தாம்பூலம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா கீதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வீடு. அவங்க வீட்லேயும் சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் தாம்பூலம் வாங்கிட்டு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுத்தாங்க, ஒரு ஜாங்கிரி மாதிரி. இந்த மாதிரி வந்து தாம்பூலம் வாங்க போன இடத்துல ஒரு தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து தாம்பூலம் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி அவங்க கொடுத்ததை அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே அவங்க தாம்பூலம் வாங்கிட்டு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டாக போனது வந்து பார்த்திங்கன்னா ரேகாக்கா வீடு. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸில் தாவே இருக்க போகிறோம். ரேகாக்கா வீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போய் பார்த்தது அவங்களுடைய பூஜை ரூமு தான். அவங்களதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வச்சுட்டு இருந்த குத்து விளக்கு, ரொம்ப காலமாக வச்சுட்டு இருந்த சாமி சிலைகள் அவங்க வீட்லேயும் ரொம்பவே இருந்துச்சு. இந்த குத்து விளக்கு அவங்க மாமியாரோடு தான். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ட்ரெடிஷ்னல் மாறாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்மளுக்கு தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் போய் அவங்க அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணோம். அம்மன் அவங்க வீட்லேயும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டில் எங்களால் சுத்தமாக முடியல. ஏதோ எல்லார் வீட்டுக்கும் போகிறோம், ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து நைட்டு டின்னரே கொடுத்துட்டாங்க. ஒரே பிளேட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறச்சி கொடுத்துட்டாங்க. எங்களால் வந்து சாப்பிடவே முடியல. அதுவும் வேறு டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. அந்த எதை விடுறது எதை சாப்பிட்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் ஒரு பேன் கேக் மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் எங்களால் முக்கி சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு மிச்சத்தை வந்து பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் நலுங்கு வச்சு பொட்டு வச்சு தாம்பூலம் கொடுத்தாங்க. அவங்க கையிலையும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் வந்து வாங்கினோம். இவங்க ரிட்டன் கிஃப்டாக ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க தான் ஏக ஆரத்தி வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட எல்லாக்கிட்டேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டாக நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா கவிதாக்கா வீடு. என்ன ஒன்றுனா நம்ம எல்லோரும் ஒரே ஏரியாவாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்து டக்குன்னு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு. கவிதாக்கா வீட்டோடைய அம்மன் பாருங்கள், இவங்களும் ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபன் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே நம்ம வந்து முக்கி சாப்பிட்டோம். இங்கே வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி இங்கேயும் நம்ம வந்து டப்பா வாங்கி எல்லாருமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அக்காவும் அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க கையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அக்காவும் எங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வச்சு பொட்டு வச்சு தாம்பூலம் வந்து கொடுத்துருந்தாங்க. சந்தோஷமாக நாங்கள் எல்லாருமே வாங்கிக்கிட்டோம். எல்லாருக்கையும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு நான் வீட்டுக்கெல்லாம் வரத்துக்குள்ளே ஒரு 9:45 10 போல் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நாம் எடுத்துகிட்டு வந்த பிரசாதம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே பூஜை ரூமுக்கு போய் வச்சுட்டு கையோடு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கிறேன். பிரசாதம் எல்லாமே வந்து பிரித்து கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவாங்க. சஞ்சயும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரசாதத்தை தான் எடுத்துட்டேன். என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதேமாரி எல்லாருமே வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். இது இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி அவருக்கு எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே யாராச்சும் கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி தான். வீட்டுக்கு வந்த உடனே எடுத்து எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டே இருந்தேன். இதுக்கு நடுவில் சஞ்சய்
வேற கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். இது எதுக்குமா கொடுத்தாங்க, இது எதுக்கு கொடுத்தாங்க, இது இல்லை இந்த விஷயம் எதுக்குன்னு சொல்லி அவனுக்கும் இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஸ்டார்ட் ஆனது நைட்டு 10 மணியோடு வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறை குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி.